கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை விரைவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவு பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் சரியாக பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளிலும் படிப்படியாக மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். பகல் நேர வெப்பநிலையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு பகல் நேரத்தில் சில மாவட்டத்தில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் மழை வாய்ப்புகளும் நிறைய நேரங்கள் நமக்கு பதிவாக போகுது. ஏன்னா அடுத்து வரப்போகிற செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாகவும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய காற்று சுழற்சிகள் மற்றும் மழை வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் பார்க்கப்படுகிறது. நிறைய இடங்கள்ல நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையும் வலுவாக பதிவாக போகுது. ஆகவே ஒவ்வொரு நாட்களுமே எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்கிறது, எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லா நாளுமே நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் மீண்டும் அநேக மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் தினந்தோறும் இது போன்ற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதலாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி லைக் பட்டன் கொஞ்சம் பேர் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆகவே பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை தீவிரமாகக்கூடிய சூழ்நிலை நமக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. நமக்கு படிப்படியாக மழை வாய்ப்புகள் நிறைய மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். லேசான மழை அல்லது மிதமான மழையாக முதலாவது தொடங்கி அதுக்கப்புறம் கனமழையாக அதிகரிக்கும். இது எங்கே நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக சற்று மற்ற இடங்களை ஒப்பிடும்போது இந்த இரண்டு பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு, நள்ளிரவில் பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உள் மாவட்டங்களையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இரண்டு பகுதியுமே நம்ம சரிசமமாக தான் பார்க்குறோம். வட தமிழக கடலோர பகுதியாக இருந்தாலும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களாக இருந்தாலும் இரண்டு பகுதிகளையும் நம்ம சரிசமமாக தான் பார்க்கிறோம். ஏன்னா மழை பொழிவு இரண்டு பகுதிகளுமே மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அதை நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில சமயங்களில் காணப்படும். காற்று கணிசமாக அதனுடைய வேகத்தன்மை மாலை நேரங்களில் அதிகரித்திருக்கும். இரவு, நள்ளிரவில் பகுதியாக மிதமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் ஆங்காங்கே விட்டு பகுதியான ஒரு மழை பொழிவாக ஒரு மிதமான மழை பொழிவுங்கிறது இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கிறது. அதனால் இந்த செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதாவது குறுகிய நேரங்கள் தான் இருக்கும். மழை பொழிவு ஒரு நாள் முழுவதுமாக கனமழை இருக்க போறதில்ல. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் நமக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓரளவு நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது மிதமான மழை பொழிவு, குறுகிய நேரங்களில் மட்டும் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். சேலம் மாவட்டங்கள் மற்றும் நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் நமக்கு மாலை நேரங்களில் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் சற்று கணிசமாக அதிகரித்து மாலை நேரங்களில் காணப்படும். இரவு நேரங்களில் நமக்கு லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் ஒரு சில பகுதிகளில் இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெல்டா பகுதிகளில் நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மழை பெய்யாமல் கிடையாது,
டெல்டாவில் ஏற்கனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த ஜூலை ஒப்பிடும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்லாவே மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக பதிவாகியிருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவ்வப்போது நல்ல மழை பொழிவுமே கிடச்சிருக்கு. போதுமான அளவு நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது டெல்டாவில். ஏன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் 31 வரைக்கும் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை வேணால் பகுதியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் செப்டம்பர் முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்குங்க. டெல்டா பகுதிகளிலும் நமக்கு செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே காத்திருக்கிறது. நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு வந்து செப்டம்பரில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழை வரப்போகுது. சீக்கிரத்தில் அந்த தேதிகள் அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். அதனால தான் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்கோம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் ஏதோ மழையே இல்லாத மாதிரியும் ஏதோ வறட்சியாக விட்டு போகிற மாதிரியும் தான் தெரியும். செப்டம்பர் வந்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் நமக்கு தென் மாவட்டங்கள் வட தமிழ்நாடை விட தென் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக அதிக மழை பொழிவு செப்டம்பரில் பதிவாக போகுது. சீக்கிரத்தில் தேதிகள் அறிவிக்கிறோம். ஏன்னா இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ மழையே இல்லாத மாதிரியும் எங்கே பார்த்தாலும் ஏதோ வறட்சியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு இந்த பருவமழை ஆகட்டும், வடகிழக்கு பருவமழையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு தென் மாவட்டங்களில் காத்திருக்கு. அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு. ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை வந்து நமக்கு பதிவாக போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்திலும் வரப்போகிற செப்டம்பரிலும் நல்ல மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் முன்கூட்டியே எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து திடீர்னு நாளைக்கு மழை வரப்போ நீங்கள் வந்து தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா செப்டம்பர் மாதத்தை பற்றி நம்ம முன்னறிவிப்புகள் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கலன்னா போய் பாருங்கள். செப்டம்பர் மாதத்தில் மிக கனமழை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க. ஆகவே செப்டம்பர் மாதம் முழுவதுமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில நாட்கள் மிக கனமழையுமே நமக்கு பதிவாக போகுது. தமிழகத்தில் செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் பரவலாக அவ்வப்போது இடைவெளி விட்டு மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்க போகுது. செப்டம்பர் 5 அல்லது 6 வரைக்கும் சில சமயங்களில் மிதமான மழை, ஓரிடங்களில் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்கள், தென்காசி, கன்னியாகுமரியில் வானம் மேகமூட்டமும், மலை பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மலை பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இங்கேயும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு பகுதியாக மழை இருக்கும். செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டோம். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்கள் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பரவலாக தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் நண்பர்களே.